நம்ம என்ன இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம துரித் டிராப்பியோட பி டீமோட அந்த வீக்னஸ்ஸு பாசிட்டிவ் மோட் தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம துரித் டிராப்போட ஃபஸ்ட்டு இருக்கிற பிளேயர்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். அபிமன்யு ஈஸ்வரன் வந்து கேப்டனாக கொடுத்துக்கிறாங்க. அவர் நல்லா தான் பண்ணுவார், ஒரு யங்ஸ்டரு அவர் நல்லா பண்ணுவார். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இருக்கிறாரு. அப்புறம் சர்ஃப்ராஸ் கான், இவங்க ரெண்டு பேருமே ஒரு அடாலப்படலாம் ஆடுற. எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் வந்து ஓப்பனிங்கு வேகமாக ஆடுறவர். அதே மாதிரி நம்ம சர்ஃப்ராஸ் கான் வந்து நின்று நிதானமாக நம்ம ருத்ராஜ் மாதிரி பொறுமையாக டீமை வழிநடத்தி போகிறவர். அதுக்கப்புறம் அதிரடி ஆடுற பிளேயர் அவரும் தான். அப்புறம் ரிஷப் பண்ணிட்டு ஒரு விக்கெட் கீப்பராக ஆப்ரேஷனாக கொடுத்துருவாங்க. அவர் ஒரு நல்லா பண்ணுற ஒரு பிளேயர். அப்புறம் அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு பிளேயர். அப்புறம் முஷீர் கான்னு ஒருத்தர் புதுசாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, அவரும் ஐபிஎல் டைம் நல்லா ஃபார்மில் இருந்த பிளேயர் தான். அவருக்கு திருப்பி நம்ம பி டீமில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, முகமது சிராஜ், யாஷ் கான், அப்புறம் முகேஷ் குமார், ராகுல் சகர், அப்புறம் நம்ம சாய் கிஷோர், அப்புறம் மோஹித், தமிழ்நாட்டை சேர்ந்த ஜெகதீஷ் என்கிறார். இந்த டீமை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெரி ஸ்ட்ராங்கான ஒரு டீம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் இருக்குது இந்த டீமில், நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்குது. ஏன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா, ரிஷப் பண்ணில் சீனியர் பிளேயரில் வந்தனால இந்த டீம் ஒரு கடப்பார ஒரு டீமாக உருவாகிருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம பிசிஏன்னு சொல்லலாம். ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீமை கொடுக்குறாங்க. அது போக அடுத்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ இந்த வீடியோலாம் நமக்குமே எவ்வளோ பர்சன்டேஜ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு அதே 90 தான். ஏன்னா நம்ம சுமன் கில்ல கொடுத்த அதே பவர் தான் இந்த டீமில் இருக்குது. அதில் 8 பேர் ஆடுறாங்கன்னா இதுலேயும் 8 பேர் 9 பேர் ஆடுற மாதிரி தான். இதுலேயே பேட்டிங் ஸ்ட்ரென்த்து கொடுத்துறாங்க. அப்புறம் நம்ம சாய் கிஷோர் ஸ்பின்னரு, முகமது சிராஜ் பவுலர்லாம் பயங்கரமாக இறக்கிக்கிறாங்க. அதில் இருக்கிற மாதிரி அப்படியே சேம் இதில் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பவர் ஹிட்டிங் பேட்டிங்கும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாகிற பேட்டிங் இருக்குது, ஸ்பின்லாம் சரியாக வச்சுக்கிறாங்க நம்ம பி டீமில். பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் கேப்டன்னா அபிமன்யு ஈஸ்வரன் கொடுத்துறாங்க. அவர் எப்படி பண்ணுவான்னு தெரியல. அவருக்கு ஒரு சான்ஸ் மாதிரி இதில் பண்ணாருன்னா கண்டிப்பாக இந்தியன் டீம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியன் டீம் வைஸ் கேப்டன் சுமன் கில்ல தூக்கிட்டு கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது. இவர் இந்த கேப்டனை ஜெயிக்கணும், டீம் சாம்பியன் யார் ஆகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக இந்தியன் டீம் வைஸ் கேப்டனாக இருக்குது அதிக வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் அது ஒரு நல்ல ஒரு மேட்சாக இருக்கும். துரித் டிராபி வந்து நம்ம 4 டீம் இருக்கிறனால ஒரு இன்ட்ரெஸ்டான மேட்ச். சி டீமை பற்றி பேச போகிறீங்க. நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ தான் கைஸ். வெயிட் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட்டில் சி டீம்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கண்டிப்பாக நான் சி டீமுக்காக அடுத்த வீடியோ வெட்டினார் உங்களுக்காக. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள்.